ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025-26 தமிழ் புத்தாண்டு பலன்கள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் அவர்கிட்ட கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் நீங்கள் தொடர்ந்து நிறைய ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களும் ஜோதிட சம்பந்தமான விஷயங்களும் தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. ஸோ இப்போ டேரெக்டாகவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் பற்றி கேட்கணும் அப்படின்னா மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் நம்ம எல்லா ராசியும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்கு சார்? இந்த மேஷ ராசிக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இத்தனை காலங்கள் அவங்களுக்கு மிகவும் அற்புதமான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். கடந்த வருடங்கள் எல்லாம் ஏன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான், 2ஆம் இடத்துல குரு பகவான், ராகு கேதுவும் கொஞ்சம் ஃபேவரபுளாகவே 6ஆம் இடத்துல இருக்கிற கேது கொஞ்சம் ஃபேவரபிள் தான். ஸோ இத்தனை நாளில் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். அவங்களுக்கு லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அச்சீவ் பண்ணியிருக்கலாம். சில பேர் இப்போ இல்லை சார் நாங்கள் ஒன்றும் அப்படி அச்சீவ் பண்ணலைன்னா அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சாதகம் இல்லை தான் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர அவங்களுடைய ஜாதகப்படி கோச்சாரகங்கள் அவ்வளோ அற்புதமான காலகட்டமாக மேசராசிக்கு இருந்தது. சரி, இப்போது இந்த காலகட்டங்கள் ஏன்னா எப்பயுமே நல்லதோ சரி தீமையோ சரி எப்பயுமே தொடர்ச்சியாக யாருக்கும் கிடைக்க போகிறதில்ல. கிரகங்கள் மாற மாற நம் வாழ்க்கையும் மாறத்தான் செய்யும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பக்கம் 7.5 சனி, அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துல குரு பகவானின் சஞ்சாரம், ராகு கேதுவோட சஞ்சாரமும் 11ஆம் இடத்துல ராகுவின் சஞ்சாரம், கேதுவோட சஞ்சாரம் 5ஆம் இடத்துல. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அவங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது. ஏன்னா 7.5 சனி விரைச்சனி தாக்கம் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நண்பர்கள், உறவினர்கள், அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நட்பாக இருந்தவங்க, ரொம்ப உறவாக இருந்தவங்க கூட இந்த நேரத்தில் உதவாமல் போகக்கூடிய நிலை, அவங்களால துரோகங்கள்லாம் நடக்கக்கூடிய நிலை இருக்கிறதுனால யாரையுமே முழுசாக நம்பக்கூடாது. எந்த விஷயத்துலையுமே ரொம்ப பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் மருத்துவ செலவினங்கள்லாம் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிற சூழல், இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் யாருக்கும் முக்கியமாக ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போட்டோம்னா 7.5 வருஷத்துக்கு அந்த ஜாமீன் கையெழுத்தினாலே எல்லா பிரச்சனையும் இவங்க அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்க யாரை நம்பி இந்த இரவலாக நகை கொடுக்கறது, இல்லை பணம் திடீர்னு உதவிக்கு கேட்குறாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்ய உபத்திரவத்தில் சிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த விரயத்தை தவிர்க்கணும் அப்படின்னா அந்த பணத்தை இது ஒன்று சொத்து மேலே போட்டுறது, வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், இல்லை கார் வாங்குறதுனா அது வாங்கலாம். அதில் சின்ன சின்ன சிக்கல் இருந்தாலும் பணம் கைவிட்டு போகாது. ஆமாம், சேஃபாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க ஈடுபடுறது நல்லது. எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக நிதானத்தோடு செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருந்துச்சுன்னா பெரிய அளவு பிரச்சனை இருக்காது. தனிப்பட்ட ஜாதகம் சாதகம் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு யாருக்கெல்லாம் 6, 8, 12 தசாபுத்திகள் நடக்குது, இந்த மாதிரியான தனிப்பட்ட ஜாதகம் சாதகம் இல்லாத போது கொஞ்சம் பலன்கள், எதிர்மறையான பலன்கள் அதிகமாக இருக்குங்க. ஓகே, இப்போ இவங்க எந்த கோவிலுக்கு போகணும், என்ன பரிகாரங்கள் பண்ணணும்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமானை கட்டியமாக பிடிச்சிக்கணும். நீங்கள் எந்த முருகன் கோயில் போனாலும் பரவாயில்ல, ஆனால் குன்றின் மேல் இருக்கும் குமர கடவுளை வணங்குவது ரொம்ப சிறப்பு. ஓகே, ஏதாவது மலை மேலே இருக்கிற முருகனை போயிட்டு பக்கத்தில் எந்த முருகனா, அப்படி இல்லைன்னா பழனி முருகப்பெருமான், முருகப்பெருமான் வழிபாடு, அதுவும் குன்றின் மேல் இருக்கும் குமர கடவுள் வழிபடுவது மிகுந்த சிறந்த பரிகாரமாக இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீட்டில் நம்ம சின்ன வயசில் நம்ம விளையாடி இருப்போம் ட்ரெயின் பொம்மை. ஆமாம், அதாவது 8 மாதிரி ட்ராக் இருக்கும், அது மேலே ட்ரெயின் போகிற மாதிரி பொம்மை இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பொம்மையை வாங்கி இவங்க கண்ணில் படுற இடத்துல வைக்கிறது இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம். அப்படி பண்ணும் பொழுது இவங்களுக்கு அந்த சனியோட தாக்கமும் இவங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் பிரச்சனைகளும் குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சார் அது 8 மாதிரி இருக்கிற ட்ரெயின் போடுறதுனால என்ன சார்? அது ஆக்சுவலி 8ன்றது சனிங்க, அதாவது 12ஆம் இடம் பயணத்தை குறிக்கும். ஸோ அந்த 8 மாதிரி இருக்கிற ட்ராக்கில் இருக்கிற பொம்மையை நம்ம வாங்கி வைக்கும்போது அங்கே அந்த சனியோட எதிர்மறை இது குறைஞ்சிரும்.
ஓ ஓகே சார். இது ரொம்ப புதுசா இருக்கு சார் ஆமாம் ஆக்சுவலி. ஆமாம். அதை வந்து அவங்க வீட்டில் இல்லை அவங்க எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க கண்ணில் படுற மாதிரி இடத்துல வச்சுக்கணும். எப்பயுமே அதை பார்க்குற மாதிரி, டெய்லி பார்க்குற மாதிரி. ஓகே சார். ரிஷபத்துக்கு எல்லாருமே வந்து சொல்கிறது என்னென்னா, பாடா இப்போ ரொம்ப டாப்பாக இருக்குது, இருக்கிறதுலே டாப்பஸ்ட் வந்து எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே நற்செயல்களாக வரப்போகுது, அவங்களுக்கு எல்லாமே சூப்பராக வந்து பலன்கள் எல்லாம் அமைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி சார் இதை கணிக்கிறீங்க? ரிஷபத்துக்கு பார்த்தோம்னா கடந்த காலங்கள்லாம் அவங்களுக்கு வந்து 2016க்கு அப்புறமே அவங்க லைஃப் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் கண்டகச்சனி, அஷ்டமச்சனி அதெல்லாம் விலகினாலும் 9ஆம் இடத்துல சனி வந்தபோது ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் 10ஆம் இடத்துல வந்து தொழில் உத்தியோகத்தில் பெரிய முன்னேற்றம் இல்லை. என்ன தொழில் பண்ணிட்டோம் அதுலேயே, அதாவது வந்து ஒரே விஷயத்தை திரும்பி திரும்பி பண்ணிகிட்டு இருக்கோம், அதுலேயே எந்த முன்னேற்றம் இல்லாத என்னதான் முயற்சி பண்ணாலும் அடுத்த நிலைக்கு போக முடியாமல் அதிலே உழன்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆட்டின செக்கே ஆடிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நிலைமை இருக்கும். அடுத்து என்னதான் முயற்சி பண்ணாலும் அடுத்த நிலைக்கு போக முடியாது. 2016லேருந்தே அவங்க இல்லை அவங்க அடுத்து 2014 கடந்த 10ஆம் இடத்துல சனி சந்திச்சு கடந்த 2.5 வருடமா. அதுக்கு முன்னாடி சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் வந்திருக்கும். அஷ்டம சனி முடிஞ்ச பின்னாடி அவங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி இருக்கும்போது ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் உண்டு, பழைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருக்கும். பட் 10ஆம் இடத்துல சனி வந்த பின்னாடி அவங்க என்ன தொழில் இருக்காங்களோ அந்த தொழிலில் இருப்பாங்க, ஆனால் அந்த தொழிலில் வளர்ச்சி இருக்காது, முன்னேற்றம் இருக்காது, அடுத்த நிலைக்கு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி சூழலில் இருக்கிற இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சியும் சரி, இந்த தமிழ் புத்தாண்டு ஆண்டு தொடக்கத்தின் இதை வச்சு பார்க்கும் பொழுதும் மற்ற கிரக சூழலெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வருடம் ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம். அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த விஷயம் நடக்கலாம்னாலும் இந்த வருடத்தில், அதாவது வந்து இவ்வளோ நாள் என்ன விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருக்காங்களோ, இவ்வளோ நாள் எந்த விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த எல்லா விஷயங்களும் இந்த வருடத்தில் நடந்தது. இந்த வருடம்ல ஒரு 2.5 வருடத்தில் இருக்கணும். இந்த வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு கிரகநிலை வைத்து பார்க்கும்போது இந்த வருடம் மிகவும் அற்புதமான காலகட்டம். சாதிக்க முடியாதவன் சாதிக்கக்கூடிய காலகட்டம், நினைச்சது நிறைவேறக்கூடிய காலகட்டம். திருமணம் நடக்கலையா, திருமணம் நடந்துடும். குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். தொழிலில் வந்து பெரிய அளவு வளர முடியலையா, வளர்ந்துருவாங்க. திடீர்னு பணம், பெரிய அளவு பணத்தை திடீர்னு பார்க்கக்கூடிய சூழல். திடீர்னு வந்து சில பேர் நீங்களே சில பேர் பார்த்தீங்கன்னா திடீர் ப்ராப்ளம். இப்போ கூட அந்த கும்பமேளால ஒரு பொண்ணு மோனிஷா ப்ராப்ளம் ஆச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல், அதாவது வந்து சாதாரணமாகவே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு ஹைப்புக்கு போயிடுறது. இந்த மாதிரியான சூழல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகிற வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சாதகம் இருந்தால் இது அபரிமிதமாக இருக்கும். தனிப்பட்ட ஜாதகம் சாதகம் இல்லாமல் அந்த பிரச்சனைகளிலிருந்து ஓரளவுக்கு சமாளித்து ஓரளவுக்கு நல்ல நிம்மதியான சூழலை அவங்க அடைவாங்க. ஓகே. அவங்களுக்கு கடன் அப்புறம் வந்து எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும், ஏன்னா ரிஷபராசி பாதி பேர் வந்து சொல்கிறது என்னென்னா, எவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கோம், நாங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கூட அவங்க எல்லாரும் இல்லை, அவங்களுடைய பொருளாதாரம் பல மடங்கு உயரக்கூடிய காலகட்டம். அதனால் வந்து இந்த நேரத்தில் வந்து அதான் ₹1 போட்டோம்னா ₹100 மாறும். இவங்க இந்த நேரத்தில் லாட்ரி கிட் வாங்கினாங்க, லாட்ரி கிட் அடிச்சிடும். ஓகேங்களா. ஷேர் மார்க்கெட்டில் தூக்கி விட்டுற மேலே. ஸோ எல்லாமே அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. இவங்க தொழில் இந்த நேரத்தில் ஆரம்பித்தாங்கன்னா அந்த தொழிலில் மிகப்பெரிய விருத்தி கிடைக்கும். இப்போ ஒன்று ஆரம்பிச்சுட்டு உடனே இன்னொரு விஷயத்துக்கு போகக்கூடிய நிலை. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம், எல்லா வகையிலும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். முக்கியமாக வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய அனுகூலம், உத்தியோகத்திலிருந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். மாணவர்களுக்குன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு கல்வியில் வந்து மேன்மை கிடைக்குது. படிக்காத பையன் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்துருவான். அரசியல்வாதிகள் பார்த்தோன்னா அவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும், மக்களிடையே ப்ராப்ளம் ஆவாங்க. கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு புதிய வாய்ப்புகள், திடீர் ப்ராப்ளம் ஆகிட்டு திடீர்னு அவங்களுடைய சம்பளம் அதிகமாகிறது. இந்த மாதிரியான அற்புதமான காலகட்டமாக இந்த ரிஷபராசினருக்கு இருக்க போகுதுங்க. இவங்களுக்கு என்ன கோவில் பரிகாரம்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரை போயிட்டு வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் வந்து இந்த பசுமாடு இல்லைன்னா காளை வந்து பாஞ்சி போகிற மாதிரி பொம்மை, இல்லை பசுமாடு பால் கறக்கிறது அந்த மாதிரி, இல்லை காமதேனுவோட பொம்மை, அந்த பொம்மையை வந்து வாங்கி அவங்களுடைய டேபிளில் அவங்க பார்வையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது ஒரு நல்ல பரிகாரம். அடிக்கடி வந்து அந்த ஜல்லிக்கட்டு இருக்கு இல்லையா, அந்த ஜல்லிக்கட்டில் வந்து பிடிபடாமல் பாஞ்சு போகும் மாடு. உள்ளேருந்து அது வெளியே வரும் பொழுதே பாஞ்சு போகும். அந்த மாதிரி பிடிபடாத மாடு, அந்த மாதிரி வீடியோஸை வந்து அடிக்கடி பார்க்கறது இவங்களுக்கு எல்லா வகையிலுமே சக்ஸஸ் கொடுக்கும். ஓகே. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார் ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற ஒரு விஷயமும். மிதுனத்துக்கு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து கடந்த காலங்களில்
ஒரு 2 வருடமாக நிறைய வாழ்க்கையில் வந்து நிறைய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் வந்திருக்கும். இருந்தாலும் பெரிய அளவு அவங்க முயற்சிகள் வெற்றி அடையாது. ஏன்னா அஷ்டமச்சனியிலிருந்து விலகி 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அதுவும் முக்கியமாக இந்த கடந்த வருடங்களை பார்க்கும்போது சின்ன சின்ன விரயங்கள், பண நெருக்கடி, மறைமுக சூழ்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்த வருடங்கள்லாம் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு வகையில் நல்ல முன்னேற்றத்தில் தான் இருக்குது அவங்களோட லைஃபு. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு 10ஆம் இடத்துல சனி பகவான் போகிறார். ஜென்மத்துக்கு குரு வரார். ராகு கேதுவோட சஞ்சாரமும் 3ஆம் இடத்துல கேதுவோட சஞ்சாரம் மட்டும் பாசிட்டிவாக இருக்குது. ஓகே. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் ஓரளவு சில நன்மைகளை அடைஞ்சாலும் மனக்குழப்பம், எதிர்மறை சிந்தனை, கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றி அடிக்கடி சிந்திக்கிறது, இதையெல்லாம் விட்டுட்டு எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். ஓகே. ஓகேங்களா? எந்த தொழிலை செஞ்சாலும் அதில் வந்து அதிக கவனத்தோடு செய்யணும். எந்த பெரிய அளவு முன்னேற்றம் இல்லைனாலும் விடாமுயற்சி ஒன்று மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நிலையில் இந்த இவங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. அதே நேரத்தில் ஒரு முறைக்கு, அதாவது முதல் முறையில் ஒரு விஷயம் தோல்வி அடைஞ்சாலும் திரும்பி திரும்பி பண்ணிட்டு இருக்கும்போது அது சக்ஸஸ் ஆகும். அதனால் வந்து இந்த கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, தேவையில்லாத டென்ஷனை குறைக்கணும், எதிர்மறை சிந்தனைகளை குறைக்கணும். இதெல்லாம் குறைச்சிட்டு அவங்களுடைய எந்த விஷயத்தை செய்கிறாங்களோ அதில் வந்து அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுறது, அதிகமாக அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணணும். அவங்க பண்ணும்போது அந்த டென்ஷன்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஓகே சார். ஸோ இந்த காலகட்டம் வந்து அவங்க அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டாவே அவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாகவே இருக்கும். இவங்களுக்கு வந்து என்ன பரிகாரம், அப்புறம் இவங்க வீட்டில் என்ன மாதிரியான ஒரு இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பரிக்கல்ல இருக்கிற நரசிம்மர், பரிக்கல்ல இருக்கிற நரசிம்மரை வந்து இவங்க வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரம். அது வந்து புதன்கிழமையில் போயிட்டு தரிசனம் பண்ணுறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். இவங்களுக்கு என்னோட ஸ்டைல் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுடுகாட்டில் போயிட்டு பிணம் எரிக்கிறத பார்க்குறது, அப்புறம் அங்கே வந்து ஹரிச்சந்திரன் இது இருக்கும், சிலை இருக்கும், அந்த ஹரிச்சந்திரனுக்கு பூஜை பண்ணுறதும் பிணம் எரிக்கிறத பார்க்குறதும் ஒரு பரிகாரம். ஆனால் அது வந்து ஜென்ஸ் மட்டும் தான் போக முடியும், உள்ள லேடிஸ் போக முடியாது. அப்படின்னும் போது அவங்க வந்து இந்த காசியில் பிணம் எரிக்கிற வீடியோலாம் வரும். காசியில் பிணம் எரிக்கிறது வந்து அந்த நிறைய பாட்டெல்லாம் பாடி அந்த மாதிரிலாம் வீடியோலாம் வரும். அந்த வீடியோவை பார்க்குறதே அவங்களுக்கு ஒரு பரிகாரம். அது முக்கியமாக சனிக்கிழமையில் பண்ணுறது மிக சிறந்த பரிகாரமாக நிச்சயம் இருக்கும். ஓகே சார். அடுத்ததாக வந்து கடகம். இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து கடந்த காலங்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் சாதகம் இல்லை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஓரளவுக்கு போன ஏப்ரல்லேருந்து ஓரளவுக்கு, அதாவது போன தமிழ் புத்தாண்டு பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பட் அவங்களுக்கு ஒரு 5 வருடமாகவே கண்டகச்சனி, அஷ்டமச்சனியோட தாக்கம், இதனால் வந்து மிகுந்த துன்பத்துக்குள்ளானவங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த கேது 3ஆம் இடத்துல வந்த பின்னாடியும் குரு 11ஆம் இடத்துல வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ அவங்களுக்கு என்ன, அதாவது எப்பவுமே நீங்கள் இந்த சனியோட தாக்கம் இருக்கு இல்லையா, சனியோட தாக்கத்தில் ஒரு ராசி இருக்கும் பொழுது அதனுடைய முழுமையான பலன் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த குருவும் இந்த ராகு கேதுவும் பாசிட்டிவாக வரும்போது அதை சமாளிக்கக்கூடிய திறமையை கொடுக்குமே தவிர சனியோட பலனை எந்த கிரகத்தாலையும் தடுக்க முடியாது. ஸோ அந்த நிலையில் தான் இந்த கடகராசிக்காரங்க இருக்காங்க. சில விஷயங்கள் மாறி இருக்குது, சில நன்மைகள் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் பெரிய அளவு நிம்மதியான மாற்றம் கிடையாது, அவங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய மாற்றம் இல்லை. அப்படின்ற பட்சத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு கிரகநிலை வச்சு பார்க்கும்போது இனி அவங்களோட லைஃப் வந்து பல வகையில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தோ எல்லா பிரச்சனைகளும் வெளியே வந்துடுவாங்க. எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாமே முழுசாக நீங்கக்கூடியது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். குடும்பத்தில் இருந்த உறவுகளால், நண்பர்களால் இருந்த பிரச்சனைகள், கணவன் மனைக்குள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இவங்களுக்கு யார் யாரெல்லாம் தனியாக விட்டுட்டு போனாங்களோ, ஏன்னா அஷ்டமச்சனி வரும்பொழுது எப்பயுமே தனக்கு இருக்கக்கூடிய உறவுகள்லாம் தன்னை விட்டு விலக்கும். ஓகேங்களா? அப்படின்ற பட்சத்தில் எல்லாம் விலகி போனவங்கள்லாம் இப்போது திரும்பி வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் தந்தை உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். தந்தையோட கருத்து வேறுபாடுகளும், பிதிர்வழி சொத்து இருந்தால் அதில் பிரச்சனைகள் வரும். ஓகே. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சூப்பர். புதுசாக தொழில் இல்லாதவங்களுக்கெல்லாம் தொழில் கிடைக்கிறது, வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமாக
இவங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குது. இருந்தாலும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவங்களுக்கு நல்ல விஷயமா இருக்குங்க. இப்போ உங்களோட இதுபடி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? இதுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பதி இருக்கிற வெங்கடாஜலபதியை பௌர்ணமி நாள் அல்லது திங்கட்கிழமையில் போயிட்டு தரிசனம் பண்ணுறது, சனிக்கிழமையில் போய் தரிசனம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது ஒரு அற்புதமான காலகட்டம். வேணும்னா அங்கே போயிட்டு நம்ம திருப்பதியில் போயிட்டு வெங்கடாஜலபதியை கும்பிட்டுட்டு நம்ம மஞ்சள் கலர் லட்டும் மோரும் தானம் செய்கிறதும் ஒரு சிறந்த விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மல் என்னோட இதில் பார்க்கும் பொழுது ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி குளிர் தேச பிரதேசங்களுக்கு போயிட்டு வர்றது, போயிட்டு அவங்க சனிக்கிழமை நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி வர்றது வந்து ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்குங்க. அங்கே போய் தங்குறதுனால அது என்ன மாதிரியான ஒரு பரிகாரம்? இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். அதாவது நீங்கள் வந்து நம்ம வந்து ஜோசியத்தை வந்து வெறும் கடவுள் மட்டும்லாம் கிடையாது, அது வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஜோதிடத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஜோதிடம் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கு. இந்த உலகம் ஃபுல்லாக எப்படி கடவுள் எப்படி தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பாரோ அது மாதிரி தான் கிரகங்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகேங்களா, இங்கேயே நவகிரகங்கள் இருக்குது. ஓகேங்களா, ஏதோ ஒரு வகையில் அது நம்மக்கிட்ட இங்கே இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஊட்டி, கொடைக்கானல் அப்படின்றது குளிர் தேச பிரதேசம். ஓகேங்களா, குளிர் தேச பிரதேசத்தை குறிக்கக்கூடியவர் சனி பகவான். ஓகேங்களா, அப்போது நீங்கள் சனியால் வரக்கூடிய பாசிட்டிவ் நம்ம முழுசாக அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும். ஓகே, அப்படி போயிட்டு வரும்போது நிச்சயம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அதை பண்ணி நிறைய பேருக்கு சூப்பராக நிறைய விஷயம் சக்ஸஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போனால் தான் அது வேலை செய்யணும் இல்லை, அதாவது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சரி, புரியுதுங்களா? நம்ம ஜோதிடத்தை எப்படி வேணால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஆமாம், கடவுளே தூணில் இருக்கிறான், துரும்பில் இருக்கிறான். அப்போ கிரகங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. அற்புதமாக சொன்னீங்க சார். அடுத்ததான் வந்து சிம்மம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு கடந்த காலங்கள் வந்து அந்த அளவுக்கு சாதகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா 7ஆம் இடத்துல சனி பகவானின் சஞ்சாரம் கண்டகச்சனியா, 10ஆம் இடத்துல குரு பகவானின் சஞ்சாரம், 2ல் கேது, 8ல் ராகு. ஸோ எந்த சூழ்நிலையுமே அவங்களுக்கு சாதகமாக இல்லை. பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமானவங்க, ரொம்ப கம்பீரமானவங்க, ஆளுமை திறன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எந்த சூழ்நிலைக்கும் அசர மாட்டாங்க. அவங்க பக்கத்தில் இடியே விழுந்தாலும் அப்படியே நிற்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் பர்சன்ஸு. ஆனால் அவங்களே கொஞ்சம் தள்ளாடக்கூடிய நிலையில் தான் கடந்த ஒரு 2-2.5 வருடமாக இருக்குது. ஏன்னா சனி வந்து 7ஆம் இடத்துலேருந்து அவங்க ராசியை பார்க்குறார். ஸோ அப்போது எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாக்கிடுவார். கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் மிகப்பெரிய பிஸ்னஸ், அதாவது பார்ட்னர்ஷிப்லாம் ஏமாற்றிட்டு ஓடிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் இவங்களுக்கு நடந்திருக்கும் இந்த காலகட்டத்தில். ஸோ மிகுந்த துவண்டு போன நிலையில் தான் அவங்க இருக்காங்க. பட் இருந்தாலும் அடுத்து வரக்கூடியது அஷ்டமச்சனி. அஷ்டமச்சனி இந்த தமிழ் புத்தாண்டு கிரகணிகளை வச்சு பார்க்கும் பொழுது அஷ்டமச்சனியோட தாக்கம் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ ஜென்மத்தில் கேது வந்து உட்கார, 7ஆம் இடத்துல ராகு. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது நிறைய தடைகள், பிரச்சனைகள், எந்த விஷயத்திலையும் முடிவெடுக்க முடியாத சூழல், பணம் வந்து முடங்கிறது, இழப்புகள் வர்றது, உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, சின்ன சின்ன விபத்துக்கள் வர்றது, யாரை நம்பினாலும் ஏமாற்றக்கூடிய நிலை, எல்லோரும் தனித்து விடப்படக்கூடிய சூழல். ஓகே, அதாவது வந்து இவங்க மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுருந்தாலும் அந்த உதவி கூட இவங்களுக்கு கிடைக்காது. அதாவது ஒருத்தருக்கு வந்து என்னைக்கு 7.5 சனி வருதோ, முக்கியமாக 7.5 சனியில் விரைச்சனி, ஜென்மச்சனி வர்ற காலகட்டத்திலையும் அஷ்டமச்சனி வரக்கூடிய காலகட்டத்திலும் உன்னுடன் இருப்பவர்கள்ல எத்தனை பேர் உனக்கு உண்மையா இருக்காங்க யாரும் புரிஞ்சுக்கிற ஒரு காலகட்டமா தான் அது அமையும் இல்லையா சார்? அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரு காலகட்டமா தான் அது அமையும். கூட இருக்கிறவங்கள, நண்பர்களோ, உறவினர்களோ, அப்பா அம்மாவோ சரி, மனைவியோ சரி, இல்லை எத்தனை பேர் உனக்கு உண்மையா இருக்கிறாங்க அப்படின்ற உணர்த்தக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும். ஓகே, அதுக்கான பரிகாரம். அதனால வந்து இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எந்த விஷயத்திலும் கொஞ்சம் நாசுக்காக கையாளணும். 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ஓரளவுக்கு சில விஷயங்களை இது நன்மைகளை கொடுத்தாலும் பொதுவாகவே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. பரிகாரம் இவங்களுக்கான பரிகாரம்னா சிங்கப்பெருமாள் கோயில், அங்கே இருக்கிற சிங்கப்பெருமாள் கோயிலில் போயிட்டு சிங்கப்பெருமாளை தரிசனம் பண்ணுறது, அது ஞாயிற்றுக்கிழமையில் பண்ணுறது மிக சிறந்த பரிகாரமாக, ஞாயிற்றுக்கிழமையில். அதுக்கப்புறம் கண்ணாடி பீசஸ் இருக்கு இல்லையா, அதாவது வந்து நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அங்கே வந்து நம்ம இந்த விரல் சைஸுக்கு அந்த சைஸில் வந்து சின்ன சின்ன கண்ணாடி பீஸ் வந்து ஒரு 30 பீஸ் இல்லை 100 பீஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கணும். தினைக்கும் ஒரு பீஸை வந்து உடச்சி போட்டுடணும் சார். சின்ன அந்த கண்ணாடி பீசஸை உடச்சி டஸ்ட்பினில் போட்டுடணும். ஸோ அப்படி போடுறது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். அவங்களுக்கு அன்றைக்கி டே வந்து பெருசாக எந்த நெகட்டிவும் இல்லாமல் பார்த்துக்கலாம்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ணுறாங்க இல்லையா, ஸ்டொமக் சர்ஜரி இல்லை மூட்டு சர்ஜரி, அந்த மாதிரி ஏதாவது சர்ஜரி பண்ணுறாங்க இல்லையா, அந்த வீடியோஸ் வந்து பார்க்குறதும் இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்குங்க. சார் இப்போ நீங்கள் இந்த மாதிரியான வந்து இந்த வீடியோ பாருங்க, அப்புறம் வந்து இந்த கண்ணாடி உடைச்சி போடுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு புதுவிதமான ஒரு விஷயமா இருக்கு சார். இது வந்து மக்கள் கண்டிப்பாக இதுக்கு பழக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. கோவிலுக்கு போ விளக்கேத்து அப்படின்றது தான் ஒரு தொடர்ந்து ஒரு பரிகாரமாக பார்க்கப்படுற இந்த இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்களே, அதனால் கேட்டுக்கிறேன். ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து கிரகங்கள் வந்து எல்லா இடத்துலையும் சூழ்ந்து தான் இருக்குது. இப்போ நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே ஒரு கிரகம் தான், ஓகேங்களா. ஸோ கிரகத்தை வந்து நம்ம அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரகத்தை வந்து நம்ம பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த கண்ணாடி அப்படின்றது வந்து சனியை குறிக்கும், ஓகேங்களா. அந்த சனியோட எஃபெக்டை நம்ம குறைக்கணுன்ற பட்சத்தில் அதை வந்து உடச்சி போடும்போது சனியோட எஃபெக்டை குறையும் ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த சர்ஜரி வீடியோ ஏன் பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு 8ஆம் இடம் அப்படின்றது வந்து சர்ஜரி, அஷ்டமச்சனி இவங்களுக்கு அஷ்டமச்சனி போயிட்டுருக்கு, 8ஆம் இடம் சர்ஜரி, ஓகேங்களா. உங்களுக்கு வந்து எப்போ அதிகபட்ச டென்ஷன் ஆகுதோ, அதிகபட்ச பிரச்சனை ஆகுதோ, அந்த நேரத்தில் அந்த சர்ஜரி வீடியோ பார்க்கும்போது அந்த டென்ஷன் குறைஞ்சி உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான வழி கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து சயின்டிஃபிக் அண்ட் லாஜிக்காக ப்ரூவ்டு, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் 100% ஒர்க் அவுட் ஆகும். ஓகே சார். அதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல சார், அதனால தான் கேட்டுக்கணும்னு நினச்சேன். கன்னி ராசிக்கு இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது கடந்த காலங்கள் ஒரு அற்புதமான காலகட்டம். நம்ம எப்படி இந்த வருஷம் வந்து ரிஷபத்துக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி கன்னிக்கு கடந்த காலங்கள் அற்புதமான காலகட்டங்களாக இருந்தது. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்துச்சு, எல்லா வகையிலும் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துச்சு, எல்லா வகையிலும் நல்ல மாற்றத்தை கொடுத்துச்சு, பொருளாதாரங்கள் உயர்வை கொடுத்துச்சு. 9ஆம் இட குருவும் மிகப்பெரிய அற்புதமான பலன்களையும் அவங்களுக்கு கொடுத்துச்சு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டான் அப்படின்ற அளவுக்கு பெரிய ஆளாக்கி விட்டது. ஸோ அப்படி இருக்கிற கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த ஜென்மக்கேது விலகி இருந்தாலும் 7ஆம் இடத்துலேருந்து சனி பகவானுடைய பார்வை படுது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானும் 10ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும், யாரையுமே நம்பக்கூடாது. உறவுகள், நண்பர்கள் இவங்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும். கணவன் மனை விஷயத்தில் வெளியாட்களுடைய தலையீடு, அதாவது மாமியார் சொல்ல பேச்சு கேட்ட, நாத்தனார் சொல்ல கேட்ட பிரச்சனை வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தவிர்க்க வேண்டியது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் பிஸ்னஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பார்ட்னர்ஷிப்லாம் ஏமாற்றிட்டு போகிறது எல்லாம் இந்த காலத்தில் பெரிய அளவு பணம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விட்டுருவாங்க. அதாவது வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்கும் பொழுது அவன் இவ்வளோ நாள் நல்லவனாக இருந்தது திடீர்னு மனசு மாறி ஏதோ ஒரு வகையில் நிலைகள் மாறும்போது ஏதோ ஒரு வகையில் அவன் ஏமாற்றக்கூடியதோ இல்லை பணத்தை தூக்கிட்டு ஓடக்கூடிய நிலையோ நிச்சயம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதனால் இந்த பார்ட்னர்ஷிப் விஷயத்துலையும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களா தான் பார்ட்னர்ஷிப் விஷயத்துலையும் தன்னோட வேலை செய்கிறவங்க தன்கிட்ட வேலை செய்யறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குங்க. இவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரம் சொல்லுங்கள்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது இது சிங்கிரி கோயில் இருக்குது, விழுப்புரம் பக்கத்தில் சிங்கிரி கோயில் இருக்குது. அந்த சிங்கிரி கோயில் நரசிம்மரை வந்து ஒரு புதன்கிழமையில் போயிட்டு வழிபடுறது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் இந்த வரலாறு புத்தகங்கள், வரலாறுனா ஒரு குறிப்பிட்ட நபருடைய வரலாறு, அது ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன், இல்லை செங்கிஸ்கான், அலெக்சாண்டர், இந்த மாதிரி இல்லை ஒரு தமிழோட வரலாறு, ஏதாவது ஒரு நாட்டோட வரலாறு, இந்த மாதிரி வரலாறு புத்தகம் இருக்கு இல்லையா, அந்த புத்தகத்தை வாங்கி தினமும் படிக்கணும். ஓகேங்களா. ஏதாவது நமக்கு பிடிச்சவங்க யாரோட அவங்க புக்ஸை வாங்கி படிக்கலாம், அதுதான் நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வரலாற்றா அதை ரெகுலராக படிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த புக்கு வந்து நம்மளுடைய படுக்கை அறையிலையோ இல்லை நம்ம எங்கே அதிகமாக நம்மளுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல அதை வைக்கணும். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் இந்த முத்து படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கொடை வள்ளலாக இருந்த ரஜினிகாந்த் திடீர்னு அவங்க ஏமாத்துறதுனால அதையெல்லாம் தூக்கிட்டு பரதேசியாக போகக்கூடிய சூழல் வரும், ஒரு சீன் வரும். அந்த சீனை வந்து வியாழக்கிழமையில் வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை மாதத்தில் ஒரு தடவையோ அந்த சீனை மட்டும் பார்க்குறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். சார் இது என்ன சார் இது? இல்லைங்க, 10ஆம் இடத்துல குரு. கோவிலுக்கு நீங்கள் போங்க, கோவிலில் போய் விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சீனு, அதுவும் படத்தில் அவர் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு போகிற இந்த சீனை பாரு அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க, ஆக்சுவலி வந்து ஜோதிடத்தை நம்ம தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். ஓகேங்களா. இப்போது பரிகாரங்கள் நம்ம சொல்கிறோம், கோயில் பரிகாரம்லாம் எத்தனை பேருக்கு அந்த கோயிலுக்கு கரெக்டாக போயிட்டு அவங்களுக்கு அந்த விஷயம் கரெக்டாகிடுது. அப்போ நீங்கள் இந்த விஷயம் சொல்கிறது ஸோ இதெல்லாம் சயின்ஸ், லாஜிக்,
இந்த இப்படின்னா அது அப்படி அங்கே அதாவது ஜோதிடம்ன்ற பரிகாரங்கள் எப்பயுமே ஒரு விஷயம் வந்து நமக்கு இப்போ வந்து திருமணத்துக்கு பரிகாரம் பண்ணுறோம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா டைவர்ஸ் நடக்கும் அப்படின்னு இருக்குதுன்னா அவனுக்கு போய் இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டி அதை வெட்டிடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அந்த மனைவி அவன் இழந்துட்டான்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? அப்படின்ற நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதாங்க பரிகாரமாக வேலை செய்யுது. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா இருக்காங்க. ஓகேங்களா? அது வழி வழியாக பண்ணுறது. வழி வழியாக பண்ண ஏன் புதுசாக கண்டுபிடிச்சா என்ன? இதையும் நீங்கள் இனிமேல் வழி வழியாக பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. லாஜிக் எங்கே போட்டாலும் ஒர்க் ஆகணுங்க. ஓகே. அப்போதாங்க ஜோசியம் சயின்ஸ் ஆகும். ஜோசியம் ஆன்மீகம் கிடையாதுங்க, ஜோசியம் பெரிய சயின்ஸ். ஓகே சார். பிகாஸ் இப்போ இது மக்கள் வந்து இதுக்கு பழக்கப்படணும்ல சார், அதனால தான் சார் இதை கேள்வி கேட்குறேன். அதாவது புதுமை எப்பயுமே வந்துட்டு தாங்க இருக்கும். நம்ம ஏற்றுக்காது நம்ம விஷயம். நம்ம அது ஏற்றுக்காது. எப்போ மனிதர்கள் ஏற்றுக்குவாங்கன்னா அது அவனுக்கு வேலை செய்யும்போது ஏற்றுக்குவாங்க. ஓகே. அதனால வரும், இன்னும் நிறைய வரும். ஃபைன் சார். துளாராசிக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது எப்படி நம்ம ரிஷபராசிக்கு சொன்னோமோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த துளாராசிக்காரருக்கு. கடந்த காலங்கள் பார்த்தோம்னா 5ஆம் இடம் சனி, 8ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல கேது. இந்த விஷயங்கள் மட்டும் ஓரளவுக்கு ராகு கேதுவோட சஞ்சாரம் மட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் சனியோட சஞ்சாரமும் குருவோட சாதகம் இல்லாமல் கடந்த காலங்கள் மிகுந்த கஷ்டத்துக்குரிய காலங்கள் தான். மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், குழந்தைகள் உடல்நல பாதிப்பு, எடுக்கும் முயற்சிகளில் தடை, அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ வந்து சனி பகவான் 6ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. ஓகே. இருக்கிறதுலேயே அதாவது வந்து நம்ம குரு பகவானும் 9ஆம் இடம், அதாவது வந்து இருக்கிறதுலேயே இந்த குருவின் சஞ்சாரத்தில் 9, 11 சிறப்புன்னு சொல்லுவோம். அது மாதிரி குரு பகவானும் 9ஆம் வீட்டுக்கு போயிட்டு அவருடைய ராசியை பார்க்குறாரு. ஸோ இந்த காலகட்டம் வந்து அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். ஓகே. ஓகேங்களா? எப்பயுமே நம்ம இந்த வாழ்க்கையே எதுக்காகனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாருமே. 1000 பிரச்சனைகள் 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் பணம் முக்கியம், தன்னுடைய குடும்ப நலம் முக்கியம், தன்னுடைய உடல்நலம் முக்கியம், தன்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும், தனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும், அதை அடையணும். இதுதான் மனித வாழ்க்கை. நம்ம பிறந்ததுலேருந்து அதுதான் நடந்துட்டுருக்கு. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட லெவல்லேருந்து அடுத்த நிலைக்கு போகும்போது பணம் மட்டுமே பிரதானம் அப்படின்ற மாதிரி மனித வாழ்க்கையில். ஸோ அவனுக்கு இது என்னென்ன தேவையோ அது எல்லாம் இப்போ அவனுக்கு கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி, நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடியது, எதிரிகள் இல்லாத ஒரு ஜெயலலிதா மேடம் சொல்லியிருப்பாங்க ஒரு தடவை, என்னை சுற்றி எதிரிகளே இல்லை அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து துளாராசிக்கார் யாருன்னா எதிர்த்து அவன் காலி ஆயிடுவான். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. ஓகே சார். சாதாரண ஆளாக இருப்பான், பெரிய ஆளை காலி பண்ணிடுவான் துளாராசிக்கார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான காலம். இவங்களுக்கு எதிராக எந்த வழக்குகள் இருந்தாலும் அதெல்லாம் காலியாயிரும். ஃபைன் சார். இப்போ இவங்களுக்கான பரிகாரம் என்ன சார்? அதுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள டாப்ல இருக்காங்களே, அவங்களுக்கு பரிகாரம் வேணுமா சார்? இல்லை, ஆக்சுவலி வந்து பரிகாரன்றது வந்து பாசிட்டிவ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு, நெகட்டிவ் குறைக்கிறதுக்கு. ஓகேங்களா? நெகட்டிவ் இருக்கிற மட்டும்தான் பரிகாரம் பண்ணணும் இல்லை, பாசிட்டிவ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பரிகாரம் வேணும் இல்லையா? ஸோ இவங்களுக்கான நல்ல பரிகாரம் அப்படின்னா இது திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாப சுவாமியை போயிட்டு தரிசனம் பண்ணுறது, அது வெள்ளிக்கிழமையில் போய் பண்ணுறது மிகச்சிறந்த பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் திருமணமானவர்கள் மாமியாருக்கும் திருமணம் ஆகாதவர்கள் தன்னுடைய சொந்த அத்தைக்கும் மஞ்சள் கலரில் பட்டுப்புடவை எடுத்து கொடுக்கறது ஒரு சிறந்த பரிகாரம். ஓ சூப்பர் சார். விருச்சிகம். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது கடந்த காலங்களில் வந்து 7ஆம் வீட்டில் குரு பகவானின் சஞ்சாரம் இருந்து ஓரளவுக்கு கடந்த வருடம் நல்லா இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியால் மிகுந்த அவதிக்குள்ளாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராகு கேதுவின் சஞ்சாரமும் சாதகம் இல்லை, 10ஆம் இடத்துல கேதுவும் சாதகம் இல்லை. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு கிரகநிலை வச்சு பார்க்கும் பொழுது இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். தாய் உடல்நிலை வந்து இருந்த பாதிப்புகள் சரியாகும், குடும்ப உறவுகளில் இருந்த பிரிவினை எல்லாம் சரியாகும், வீடு சொத்து தொடர்பான பிரச்சனை எல்லாமே சரியாயிட்டு எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் குழந்தைகள் உடல்நிலையில் கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். குழந்தைகள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா பணம் போட்டு பெருசாக லாஸ் ஆகும். ஓகே, அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து இந்த நேரத்தில் விருச்சிக ராசிகளுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குன்னா அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னா அதெல்லாம் பிரச்சனை வரும். லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லவ்வில் பெரிய பிரச்சனை வந்து அது ப்ராப்ளம் ஆகக்கூடிய நிலை இருக்குது. அதனால் வந்து லவ் விஷயத்தை கொஞ்சம் அமைதி அப்படியே இந்த நேரத்தில் விட்டுடுறது நல்லது, அதில் சைலண்ட் ஆகிடுறது நல்லது. மற்றபடி பார்க்கும் பொழுது பெரிய அளவுக்கு சாதகம் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு நற்பலன்கள் இவங்களுக்கு அந்த சனி பகவானுடைய சஞ்சாரமே ஓரளவு நற்பலன்களை இவங்களுக்கு தரக்கூடிய நிலையில் தான் இருக்குது. இவங்களுக்கு என்ன பரிகாரம்? இவங்களுக்கான பரிகாரம்னா அதியமான் கோட்டை அப்படின்ட்டு தருமபுரி பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அதியமான் கோட்டைன்னு சொல்லிட்டு காலபைரவர் கோயில். அந்த காலபைரவர் கோயிலுக்கு ஒரு
சனிக்கிழமையில் இல்லை செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் போயிட்டு வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரம். ஓகே சார். உங்கள் ஸ்டைல்லையும் அதுதானா? அது என்னோட இதில் பார்க்கும் பொழுது நீங்கள் நம்ம அந்த ஈஃபில் டவர் இருக்கு இல்லையா, ஆமாம், அந்த ஈஃபில் டவர் மாதிரி பொம்மை வந்து அமேசானில் கிடைக்கும், இல்லை வெளியில் எங்கே கிடைச்சாலும் சரி, அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து அவங்க கண் பார்வை படுற இடத்துல எப்பயுமே பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வந்து அதை வச்சுக்கிறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். இப்போ சின்ன பசங்களாக இருந்தால் அவங்க ரூமில் வச்சுக்கலாம், படுக்கறையில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த டவர் பொம்மையை வைக்கிறது அற்புதமான பரிகாரமாக இருக்கும். ஓகே சார், சிறப்பு. அடுத்து தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது கடந்த காலங்கள் ஓரளவுக்கு நல்ல காலங்கள்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவானின் சஞ்சாரம், ராகு கேதுவின் சஞ்சாரம் ஓரளவுக்கு சாதகம் தான். 10ஆம் இடத்துல கேது மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. அது 6ஆம் இடத்துல குருவும், சனி பகவான் 3ஆம் இருக்கும், பெரிய அளவுக்கு மற்ற கிரகங்கள் வந்து பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தாது. பட் இருந்தாலும் எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றங்கள்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. சரி, இப்போது அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, சனி பகவானின் சஞ்சாரம் 4ஆம் இடத்துக்கு போகுது, குருவின் சஞ்சாரம் 7க்கு வந்துடுது, ராகு கேதுவின் சஞ்சாரம் 3ஆம் இடத்துல ராகு. ஸோ அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு இல்லை. இருந்தாலும் தாய் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கும், உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செய்யணும். ஏன்னா இந்த கவன மறதி பிரச்சனைகள்லாம் இந்த நேரத்தில் வரும். அதுக்கு நம்ம வந்து அந்த மெமரி பவர் டெக்னிக்கு இல்லை யோகா தியானம் அந்த மாதிரி போகிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சின்ன சின்ன விபத்துகள் வர வாய்ப்பு இருக்குன்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம நைட் ட்ராவல், லாங் ட்ராவல் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இருந்தாலும் எடுக்கிற முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். 7ஆம் இடத்துல குருவின் இருக்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு கிடைக்கும். சமாளிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. தந்தை உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பரிகாரம் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா, ஆலங்குடியில் இருக்கிற குரு பகவானை வந்து வியாழக்கிழமையில் போயிட்டு வழிபடுறது, மஞ்சள் கலர் லட்டு சாப்பிட்றதும் தானம் பண்ணுறதும் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். உங்கள் இதில் என்னோட ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து திருமணம், சொந்தக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு யாருக்கு திருமணம் நடந்தாலும் அந்த திருமணத்தில் போய் கலந்துக்கணும். இல்லை திருமணம் நடக்கிற மாதிரியான வீடியோஸை அடிக்கடி பார்க்குறது இவங்க லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே சார். மகரம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா, கடந்த காலங்களில் 7.5 சனியின் தாக்கத்தில் ஒரு 7.5 வருடமாகவே கஷ்டப்பட்டுட்டு இப்போ தான் அவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எல்லாம் நடந்த பின்னாடி ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம். ஏன்னா அதுவும் இந்த தமிழ் புத்தாண்டும் சனிப்பெயர்ச்சியும் அருகில் ஒன்றா வர்ற மாதிரி ஒரு 10-15 நாள் டிஃப்ரென்ஸ்லேயே வந்துருச்சு. பட் இனி அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம், எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி, இது மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம், அவங்களுக்கு புரியாத அளவுக்கு. அதாவது அந்த காலத்தில் பார்த்தோம்னா ஒரு 7.5 வருஷம் பார்த்தோன்னா என்னைக்கு நம்ம பிரச்சனை தீரும் ஏங்கிட்டு இருந்த நிலையிலிருந்து நம்மளாலையும் முடியும், நம்மளாலையும் சாதிக்க முடியும், எனக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்துகிறோம். புதுசாக சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, அதுக்கான முயற்சிகள், பணம் அதிகமாக சேர்றது, திடீர் லாட்ரி அடிக்கிறது, திடீர் பணவரவு, சாதாரண நிலையிலிருந்து உயர்நிலைக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. அதே மாதிரி திருமணம், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்க அதுலயும் ஒரு நல்ல மாற்றம். உண்மையாவே சார், இதை கேட்கும்போது அவங்களுக்கே உண்மையாவே அப்பாடா அப்படின்ற மாதிரியான ஒரு நிச்சயங்க. ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அந்த 7.5 வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நம்ம தான் ஏற்கனவே சொல்கிறது தான், நிறைய பேர் வந்து இந்த சனி மகர ராசிக்கு கும்பராசிக்காருக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது, ஏன்னா அவங்களோட ராசி. ரிஷப ராசிக்கு துலா ராசிக்காருக்கு அது யோகா அதிபதி, ஒன்றும் பண்ண மாட்டார். கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் ஒன்றும் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கும் கும்பராசிக்காரங்களும் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஓகேங்களா? அது மாதிரி மகர ராசிக்காரங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் ஒரு பெரிய நல்ல மாற்றம் நிச்சயம் உண்டு. அவங்களுக்கு இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த கருப்பு சாமின்னு இருக்கு இல்லையா, அந்த கருப்பு சாமி கோயிலுக்கு போயிட்டு இது சனிக்கிழமையில் எள்ளு உருண்டையை வந்து சாப்பிடலாம், தானம் பண்ணலாம். இந்த விஷயத்தை பண்ண கருப்பு சாமிக்கு வழிபடுறதும் ஒரு சிறந்த பரிகாரம். உங்கள் இதில் இது வண்டலூர் ஜூ இருக்கு இல்லையா, வண்டலூர் ஜூக்கு ஒரு சனிக்கிழமை வந்து டூர் போயிட்டு வர்றது, அது டூர் போயிட்டு வந்துட்டாவே அவங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் கண்டிப்பாக வந்துடும். அந்த அடிக்கடி போங்க, ஒரு 6 months ஒன்ஸ் ஆகும் வண்டலூர் ஜூ போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு வாங்க. ஜூவை பார்த்துட்டு வரணுன்றீங்களா? ஓகே சார். இது ஏன்னா இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குல்ல சார், அதனால தான் சார். இது ஆக்சுவலி சனி தான் காட்டு விலங்குகள், ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே அதிபதி சனி பகவான் தான். இருள், காட்டு விலங்குகள், அடைக்கப்பட்டது, ஓகேங்களா, இது எல்லாத்துக்குமே சனி தான் காரணம். இப்போ வந்து நீங்கள் அம்பானியோட சன்னு அனந்த் அம்பானி இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த விலங்குகளுக்குன்னு தனியாக ஒரு இது உருவாக்கிறார். ஏன் உருவாக்குனார் தெரியுமா? ஏன் உருவாக்குனாருன்னா, அவர் ஜாதகத்தில் வந்து கர்மதோஷம் இருக்குது.
ஓகே. ஓகேங்களா? கர்ம தோஷம்னா சனி வலுத்திருக்கு. சனி வலுத்திருக்கனால தான் அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இந்திய அளவில் மிக பெரிய கோடீஸ்வரன் பிள்ளையாக இருந்தாலும் இன்றைக்கும் உடல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கார். இன்றைக்கி பல பிரச்சனைகள் உள்ளாயிட்டிருக்கார். ஆனால் அவருக்கு அந்த காடு அந்த ஜூ ஒன்று திறந்தது அவருக்கான பரிகாரம். ஓகே சார். ஓகேங்களா? இது எல்லாமே சயின்ஸ். ஏதோ ஒரு விஷயம் இதுக்கு பின்னாடி இதெல்லாம் பெரிய லாஜிக் இருக்கு. ஓகேங்களா? ஸோ வண்டலூர் ஜூ போயிட்டு வந்துட்டாவே அவங்களுக்கு அதுவும் சனிக்கிழமை போகிறது ரொம்ப சூப்பர். அடுத்தது கும்பம் சார். அந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இறுக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா ஜென்ம சனி நடக்கும்போது ஒருத்தன் வந்து மூளை வேலை செய்யாது, மறதி அதிகமாகிடும், இதை யாரையுமே நம்ப முடியாது, எல்லாரும் ஏமாற்றுவாங்க, என்ன பண்ணுறது, அடுத்து என்ன நிலைமை, அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஓகே. இப்போ இந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வருவோம். அந்த அளவுக்கு பல துன்பங்களை அவங்க அனுபவிச்சிருக்காங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் ஒரு தண்ணி தொட்டியில் போட்டு முக்கி முக்கி எடுத்துகிட்டு இருக்கீங்க, அவனுக்கு அந்த நேரத்துக்கு வந்து நம்ம மூச்சு விட்டு இந்த விஷயத்தில் தப்பிச்சா போகணும், வெளியே வரணும்னு நினைப்பான். அந்த நிலையில் தான் அந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. ஓகே. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கும்பராசிக்காரங்க இந்த சனி விலகி இந்த தமிழ் புத்தாண்டு கிரகணியில் வச்சுப்பாங்க. சனி விலகிறது, குரு பகவானின் சஞ்சாரம் எல்லாமே சாதகமாக இருக்கும். ஓகே. ராகு கேதுவின் சஞ்சாரம் சாதகம் இல்லைனாலும் குருவின் பார்வை ராகு பார்க்கறதுனால அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஓகே சார். ஓகேங்களா? இருந்தாலும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிக்கனம் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். யாரையும் பகைச்சிக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த விஷயத்தை அவங்க செஞ்சுட்டாலே போதுமான விஷயம். மற்ற குருவின் பார்வை ராகு மேலே இருக்க, ராகு ஜென்ம ராகு பெருசாக தீமை பண்ணும் அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் நிச்சயம் அவங்களுக்கு கிடையாது. எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றம், திருமணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, காதல் வெற்றி பெறுவது, இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமாக அவங்களுக்கு நிச்சயம் அமையும். பரிகாரம் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா குச்சனூரில் சனி பகவான். ஓகே. அந்த குச்சனூரில் ஒரு சனிக்கிழமையில் போட்டு சனி பகவானை வணங்குறது ஒரு சிறந்த பரிகாரமாக அவங்களுக்கு இருக்கும். உங்களோட இதில் என்னோட இதில் பார்க்கும் பொழுது ஜாங்கிரி இருக்கு இல்லையா, அந்த ஜாங்கிரியை சனிக்கிழமையில் வாங்கி ராகு காலத்தில் அந்த ஜாங்கிரியை சாப்பிட்றதும் அந்த ஜாங்கிரியை மற்றவங்களுக்கு தானம் பண்ணுறதும் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். ஓகே சார். மீனம் கடைசியா இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இருக்கிறதுலே ரொம்ப ஜாலியான கேரக்டர்ஸ் அப்படின்னா அது மீன ராசிக்காரங்க தான். நீங்கள் மற்ற ராசிக்காரங்களாம் ஒரு விஷயத்துக்கு எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, ஆனால் அந்த மீன ராசிக்காரர் எப்படி போவாங்கன்னா அதையே கேஷுவலாக எடுத்துக்குவாங்க. ஓகே. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இருக்கிறவர்கள் ஹாப்பியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படின்றபடி இந்த மீனராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு 2.5 வருடமாக பார்த்தா நிறைய பண விரயங்கள், நம்பிக்கை துரோகங்கள், உறவுகளால் பிரச்சனைகள், இப்போ அவங்களுக்கு இந்த ஜென்ம உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்து இப்போ ஜென்ம சனி வேறு. ஓகேங்களா? ஜென்ம சனி வரும்போது எப்பயுமே யாராக இருந்தாலும் விட மாட்டார் சனி பகவான். ஏன்னா சனி பகவான் வந்து கர்மக்காரகன். மனுநீதி சோழன் கதை தான் அவர். ஓகேவா? மனுநீதி சோழன் என்ன பண்ண, மாட்டோட கண்குட்டி சேர்த்த மாதிரி தான் பிள்ளையே தானே இது பண்ணி கொண்டார், தேர்காலிட்டு கொண்டார். ஆமாம். ஸோ அப்படின்ற மாதிரி தான் சனி பகவான். ஸோ அவர் ஜென்மத்தில் வரும்போது தேவையில்லாத மனக்குழப்பம், எதிர்மறை சிந்தனை, ஓகேங்களா, பழசை நினச்சி கவலைப்படுறது அதிகம், அதனால டிப்ரெஷன் மோடுக்கு போகிறது. ஓகே. ஓகேங்களா? எதிர்காலத்தில் என்ன மாதிரி நடக்குன்ற ஒரு பய உணர்வு, யாரையும் நம்ப முடியல, எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்ற எண்ணம், ஓகே, இந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்தை கொடுப்பார். ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணணும், எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும், யாரையும் முழுமையாக நம்ப கூட எச்சரிக்கையோடு செயல்பட தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து எந்த விஷயம் பொறுமையாக, அவசர முடிவுகளை எடுக்கவே கூடாது. தன்னுடைய உணர்ச்சி பூர்வமாக எந்த முடிவும் எடுக்காமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருந்தாலே ஓரளவுக்கு அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கான பரிகாரம், இவங்க வந்து எப்பயுமே திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான். திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமானை ஒரு சனிக்கிழமையில் போயிட்டோ இல்லை வேலைக்கிழமையில் போயிட்டு வழிபட்டுட்டு அங்கே இருக்கிற சன்னியாசிகளுக்கு, அங்கே உண்மையாக துறவியாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வேளை வந்து வயிறார உணவு போடுறது, சும்மா இந்த இதில் வச்செல்லாம் கொடுக்கக்கூடாது, வயிறார உணவு போட்டு காவி உடை தானம் பண்ணுறது. இந்த காவி உடை தானம் பண்ணுறது ஒரு சிறந்த பரிகாரம். அப்புறம் சனிக்கிழமையில் எள்ளுருண்டையை சாப்பிட்டுட்டு வர்றது, சனிக்கிழமை எள்ளுருண்டையை சாப்பிட்டுட்டு வர்றது இன்னொரு சிறந்த பரிகாரம். அப்புறம் பார்த்தோம்னா என்னோடய ஸ்டைலில் பார்க்கும்போது மீன்களுக்கு உணவு போடுறதும் ஒரு நல்ல பரிகாரம் தான். ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு பொறுமையாக மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் உங்களோட ஸ்டைல் மட்டும் இல்லாமல் தமிழ் புத்தாண்டு பலன்களை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.